இந்த எலெக்ஷன் ஒரு கடும் போட்டியாக இருக்கிறது. பார்த்தி, எங்கள் மாநிலத்தை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். UDF மீண்டும் வரப்போகிறது. காங்கிரஸ் பார்ட்டி, கேரளா LDF. மாற்றம். யாருமே ஒரே அரசாங்கம் எப்போதும் தொடர்வதை விரும்புவதில்லை. அது ஜனநாயகத்தின் ஒரு அம்சம். வணக்கம் மற்றும் எங்கள் எலெக்ஷன் கவுண்டவுன் நிகழ்ச்சிகளில் முதலாவதற்கு வரவேற்கிறோம். இதில் விரைவில் வரவிருக்கும் 4 பெரிய மாநில தேர்தல்களில் ஒவ்வொன்றிலும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை நாங்கள் அனலைஸ் செய்கிறோம். எங்கள் தேர்தல் பகுப்பாய்வானது நானும் என் சக ஊழியர்களும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பயணம் செய்து கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் உள்ள வாக்காளர்களுடன் பேசுவதை அடிப்படையாக கொண்டது. மேலும் வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்பதுடன் நாங்கள் பார்ட்டி தலைவர்களிடம் அவர்களது பார்ட்டியின் உத்தி குறித்தும் அது அந்த மாநிலத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதிலோ அல்லது தோற்பதிலோ முடியுமா என்பது குறித்தும் கேள்வி கேட்கிறோம். இன்றைக்கி நம்ம கேரளாவில் இருந்து தொடங்குகிறோம். கேரள தேர்தல்கள் மிக விரைவில் இன்னும் சில நாட்களில் நடைபெறும் மற்றும் இங்கு தேர்தல் பிரச்சாரம் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக கேரளாவில் யார் வெற்றி பெறுகிறார்கள் மற்றும் ஏன்? தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக கேரளா நிறைய வளர்ச்சி அடைந்துள்ளது. தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக கேரளாவை கூடிய வறுமையிலிருந்து விடுவிக்க எங்களால் முடிந்தது. நாங்கள் எல்லா துறைகளிலும் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். வணிகத்துறையில் இப்போது தொழில் செய்வதில் எளிமை. முதல் இடம் கேரளா. உயர்கல்வித்துறை பெரிதும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இதையெல்லாம் வைத்து உலகின் வளர்ச்சிக்கு ஏற்ப நவீன உலகத்துடன் போட்டியிடக்கூடிய ஒரு வளர்ந்த மாநிலமாக கேரளா மாறப்போகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்கள் இதையெல்லாம் எதிர்பார்த்து LDF-ஐ ஆதரித்தார்கள். மக்கள் முழுமையாக எங்களுடன் இருப்பார்கள். நாடாளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் மெஜாரிட்டியை அதிகரித்தோம். எல்லா வேட்பாளர்களையும். மேலும் அது ஒரு தொடர்ச்சி. உள்ளாட்சி எலெக்ஷன் மேலும் அது தொடரும். மேலும் உள்ளாட்சி எலெக்ஷனில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை முழுவீச்சில் வேலை செய்யாது. ஏனென்றால் அங்கே சில தனிப்பட்ட வேட்பாளர்களின் செல்வாக்கு அந்த விஷயம் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற எலெக்ஷனில் அது இருக்கும். பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை வேலை செய்யும். அதாவது கேரளாவின் விஷயம். ஒரு ட்ரெண்ட் இருக்கும்போது எல்லாம் மாறிடும். அவர்கள் கேரள மக்கள் காங்கிரஸ் பார்ட்டியின் உயிர் வாழ்வை விரும்புகிறார்கள். அவர்கள் காங்கிரஸ் பார்ட்டியை நம்புகிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு காங்கிரஸ் பார்ட்டியை பிடிக்குது. அதனால்தான் அவங்க காங்கிரஸ் பார்ட்டியை ஆதரிக்கிறாங்க. அவர்களுக்கு இது நபர்கள் இந்த சர்வாதிகாரம் மற்றும் எல்லாம் பிடிக்கவில்லை. கேரள அரசியலில் பாஜக NTA ஒரு புறம்பான மற்றும் பொருத்தமற்ற சக்தி என்ற கருத்து அல்லது அந்த 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 விவரிப்பு இதுதான் அந்த 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 விவாதமாக இருந்தது. அது முதலில் 2024 பின்னர் இடதுசாரிகள் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக திருவனந்தபுரம் மாநகராட்சியை ஒரு ஏகபோகமாக கருதிய பிறகு நாங்கள் அதை இடதுசாரிகளிடமிருந்து கைப்பற்றிய போது 2025 உள்ளாட்சி எலெக்ஷனுடன் மாறியது. பாஜகவில் நாங்கள் 2019 சுமார் 15% எட்டினோம் மற்றும் 2023 நாங்கள் 20% எட்டினோம். எனவே மக்களவை எலெக்ஷனில் எங்களுடைய ஓட் பங்கில் ஒரு நிலையான விரிவாக்கத்தை கண்டோம். மேலும் சட்டசபை எலெக்ஷனிலும் இதே நிகழ்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த நாடு முழுவதிலும் சமூகங்களுக்கு இடையே மிக குறைந்த வெறுப்புணர்வை கொண்ட மாநிலங்களில் கேரளாவும் ஒன்று. ஸோ இது ஒவ்வொரு மதமும் மற்ற மதங்களுடன் இணக்கமாக வாழும் ஒரு மாநிலம். அது பெரும்பாலும் வெளியாட்கள் இது ஒரே மாதிரியான மதத்தை கொண்ட மாநிலம் என்று நினைக்க வழிவகுக்கிறது. அது சரியில்லை. நாட்டில் உள்ள மாநிலங்களிலேயே மிக அதிக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் கொண்ட மாநிலங்களில் கேரளாவும் ஒன்று. முஸ்லிம்கள் சுமார் 27 முதல் 29% உள்ளனர். கிறிஸ்தவர்கள் சுமார் 18 முதல் 19% உள்ளனர். இது சிறுபான்மையினரை மொத்த மக்கள் தொகையில் 46 முதல் 47% ஆக்குகிறது. அதனால் மெஜாரிட்டி இந்து வாக்காளர்கள் மெஜாரிட்டி உண்மையில் வாக்காளர் தொகுதியில் வெறும் 53 அல்லது 54% மட்டுமே உள்ளனர். இது கேரளாவை இந்தியாவில் உள்ள எந்த ஒரு பெரிய மாநிலத்தை விடவும் அதிக சிறுபான்மை மக்கள் தொகையை கொண்ட மாநிலமாக ஆக்குகிறது.
ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த 3 மதங்களின் வாக்காளர்கள் ரொம்ப வித்தியாசமாக ஓட்டு சென்றாங்க. கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில் முஸ்லிம்களின் தெளிவான மெஜாரிட்டி சுமார் 58% பேர் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் அல்லது ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு வாக்களித்தனர் மற்றும் மிகவும் குறைவான 37% பேர் மட்டுமே சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு வாக்களித்தனர். கிறிஸ்தவர்களும் மிக பெரும்பான்மையாக 57% யூடிஎஃப்க்கு வாக்களித்தனர் மற்றும் அவர்களில் 37% மட்டுமே எல்டிஎஃப்க்கு வாக்களித்தனர். இப்போது இந்து சமூகம் சுமார் 49% எல்டிஎஃப்க்கு வாக்களித்தது. அதுதான் மிக அதிகம். மற்றும் யூடிஎஃப்க்கு வெறும் 25% மட்டுமே மற்றும் இந்துக்களில் 21% மட்டுமே பாஜக தலைமையிலான என்டிஏக்கு வாக்களித்தனர். இதனோட முக்கிய சாராம்சம் என்னவென்றால், இடது முன்னணி பெரும்பாலும் இந்து வாக்காளர்களின் ஆதரவோடு தேர்தல்களில் வெற்றி பெறுகிறது. அதே நேரத்தில் யூடிஎஃப் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களின் ஆதரவோடு தேர்தல்களில் வெற்றி பெறுகிறது. இது ஏன் இப்படி இருக்கிறது என்றும் இந்த தேர்தல்களில் இது மாறுமா என்றும் நாங்கள் பல தலைவர்களிடம் கேட்டோம். இப்பொழுது எங்களுக்கும் இந்து வாக்குகள் கிடைத்து வருகின்றன. மற்றும் இந்த சபரிமலை தங்க கையாடல் வழக்குக்கு பிறகு இந்து சமூகம் ஒரு நல்ல நிலையில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்களுக்கு அதிக இந்து வாக்குகள் கிடைத்து வருகின்றன. நாங்கள் பாராளுமன்ற எலெக்ஷனில் வெற்றி பெற்றோம். நாங்கள் பாராளுமன்ற எலெக்ஷனை வென்றோம். எல்டிஎஃப்பும் அல்ல, பிஜேபியும் அல்ல. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வென்றோம். திருவனந்தபுரம், ஆற்றிங்கல், ஆலப்புழா இந்த இடங்கள் அனைத்தும் இந்து மெஜாரிட்டி இடங்கள். இந்து மலபார் விட அதிகமாக, பல இடங்கள் விட அதிகமாக முஸ்லிம் வாக்குகள், இந்து வாக்குகள் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் 20 இடங்களில் 18 இடங்களை வென்றோம். இந்துக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உள்ளாட்சி எலெக்ஷனில் இந்து வாக்குகள் உள்ள பல இடங்களில் நாங்கள் வென்றோம். ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு மிக அதிகமான ஆதரவு இந்து பிரிவினரிடமிருந்து தான் இருந்தது. சிறுபான்மை பிரிவினரிடையே எங்களை பற்றி சில தவறான புரிதல்கள் இருந்தன. அதன் ஒரு பகுதியாக அந்த காலத்தில் எங்களை அவர்கள் கொஞ்சம் தள்ளி வைத்திருந்தார்கள். ஆனால் நாட்டின் அனுபவம், தேசத்தின் அனுபவம் எல்லாம் சிறுபான்மையினரை மாற்றி சிந்திக்க வைத்தது. நாட்டில், தேசத்தில் நடந்த சிறுபான்மையினருக்கு எதிரான நகர்வுகள் அனைத்துக்கும் வலுவான எதிர்ப்பை உருவாக்கியது நாங்கள்தான். அது மட்டுமல்ல, சிறுபான்மையினருக்கு எதிராக மதவாத தாக்குதல்கள் நடக்கும்போது அந்த மதவாத தாக்குதல்களை எதிர்க்க, அந்த மதவாத அமைப்புகளை எதிர்க்க உயிரை கொடுத்தது எங்கள் தோழர்கள்தான். அப்போ அவர்களுடன் இதையெல்லாம் பார்க்கிறாங்க. உயிரை கொடுக்கிறது இவர்கள், வழக்கில் சிக்குவது இவர்கள், சிறையில் அடைக்கப்படுவது இவர்கள், மற்ற வகையான கஷ்டங்களை சகிக்கிறது இவர்கள். பிறகு எதற்காக நாங்கள் இவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இயல்பாகவே உண்டானது. இதனுடையெல்லாம் ஒரு பகுதியாக எங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல மாற்றம் வந்தது. அதனால் சிறுபான்மையினர் ஓட், இந்து ஓட், இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. ஒரே சமூகம் 100% வாக்களிப்பது போல் இது இல்லை. இது 6:55 என்பது போல் இருக்கிறது. அதனால் இப்படி ஒரு முன்னோக்கி பார்க்கையில் இந்த தேர்தல்களில் இது முக்கியமானதாக இருக்கலாம். எந்த பக்கம் இந்துக்கள் சாய்கிறார்கள் மற்றும் எந்த பக்கம் சிறுபான்மையினர் மாறுகிறார்கள். 21 முதல் 24 வரை மற்றும் மீண்டும் இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் செல்வாக்கை இழந்த இடதுசாரி முன்னணிக்கு, ஆம், அவர்கள் சில உயர் சாதி இந்து ஆதரவை இழந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் சிறுபான்மையினர் மத்தியிலும் ஆதரவை இழந்துவிட்டார்கள் என்று அவர்கள் உணர்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். மேலும் யூடிஎஃப் அவர்களே முழு ஆதரவையும் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு அந்த இடங்களை வின் செய்வது மிகவும் கடினமாகிவிடும் என்பதால் அதில் சிறிதளவாவது திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். கேரளாவில் பரந்த ஆதரவை பெறுவதற்காகவும் வாக்காளர்களின் தன்மையை ஒரு வகையில் மாற்றுவதற்காகவும் சமூகங்களே தங்களை மாற்றிக்கொள்கின்றன என்று நீங்கள் உணர்கிறீர்களா? ஆம், குறிப்பாக முஸ்லிம்களிடையே இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வருகிறது, அல்லது குறைந்தபட்சம் தலைவர்கள் சில மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக, முஸ்லிம் லீக் முதல் முறையாக 2 பெண் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. அவர்களில் ஒருவர் ஒரு பொது தொகுதியில் ஒரு இந்து. இப்ப லீக்கின் ஒரு பிரிவினர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நாங்கள் இதற்கு எதிரானவர்கள் என்று கூறி இதற்கு ஒரு எதிர்ப்பும் இருந்துள்ளது. மேலும் அவர்கள் தங்கள் ஆதரவாளர்களை இடது முன்னணி, அரசாங்கம் அல்லது எல்டிஎஃப் ஐ ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர்.
அதனால அவங்க மாற முயற்சிக்கிறாங்க. வளைகுடா போரின் பின்னணியை கருத்தில் கொண்டு குறிப்பாக முஸ்லிம்களிடையே பணம், நிதிகள் பற்றாக்குறை இருப்பதாலும் வந்து ஓட் செய்ய தனி விமானங்களை ஏற்பாடு செய்யும் நபர்களின் பற்றாக்குறை இருப்பதாலும் தங்களது மக்களை ஓட்டு செய்ய வெளியே கொண்டு வர சிறந்த வழியது என்பதை அவர்கள் பார்க்க முயற்சிக்கிறார்கள். முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகமாக உள்ள பகுதி வட மத்திய பகுதி, இது மலப்புரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் என பரவலாக அறியப்படுகிறது. இங்கே முஸ்லிம்கள் வாக்காளர் தொகையில் 57% உள்ளனர். அதன் விளைவாக UDF 43% மிக உயர்ந்த ஓட்டு பெறுகிறது. இது அதன் அகில கேரள சராசரியை விட மிகவும் அதிகம். LDF 40% பெறுவதோடு ஒப்பிடுகையில், எனவே 49க்கு 40. மேலும் இந்த பகுதியில் உள்ள 20 இடங்களில் 17 இடங்களை UDF வெல்கிறது. LDFக்கு 20இல் 3 இடங்கள் மட்டுமே கிடைப்பதோடு ஒப்பிடும்போது UDFன் கூட்டணி கட்சியாக 26 இடங்களில் போட்டியிடும் IUML இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கை இது இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பிளேயராக ஆக்குகிறது. IUML என்பது UDFன் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். கேரள மாநிலத்தில் நீங்கள் ஒரு மிக முக்கியமான சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய UDFல் இருந்து வேறுபட்ட ஏதேனும் சிறப்பு முன்னுரிமைகள் உங்களுக்கு உள்ளதா? நிச்சயமா. ஜோனியர் என்றால் இங்கே எல்லா இடங்களிலும் நீங்கள் சிறுபான்மை அரசியலை காணலாம். ஏன் இந்த சிறுபான்மை அரசியல் நடத்தப்படுகிறது என்றால், மெஜாரிட்டி பெரும்பான்மை வாத கட்சிகள் சிறுபான்மையினரின் தேவைகளை பூர்த்தி செய்யாது. அதனால இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கேரளாவில் உள்ள அரசியல் வட இந்தியாவில் உள்ள அரசியலில் இருந்து குறிப்பாக சிறுபான்மை அரசியல் சற்று வித்தியாசமானது. இங்கே நாங்கள் உண்மையில் காங்கிரசுடன் ஒரு கூட்டணி வைத்துள்ளோம். மேலும் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். மேலும் கூட அதற்கான காரணம், இந்த சமூகம் இங்கே ஏன் இவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதற்கான காரணம் என்னவென்றால், IUML கடந்த 30 முதல் 40 ஆண்டுகளாக கேரளாவில் ஆட்சியில் இருந்து வருகிறது என்ற உண்மைதான். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது பஸ்ஸஸ் போறதுக்காக உங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக உங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியும். கொமேலு சான்யம் அதுதான் நடந்திருக்கிறது. என்றால் இது 30 முதல் 40 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு ஆரம்ப கல்வியும் இல்லாத ஒரு சமூகமாக இருந்தது. ஆனால் இந்த IUML காங்கிரசுடன் ஆட்சியில் இருந்தது. அந்த குறிப்பிட்ட அமைப்பின் காரணமாக நிறைய கல்வி நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டன. அப்படித்தான் அந்த சமூகம் முன்னேறி உள்ளது. இப்படியும் உங்களால் உண்மையில பார்க்க முடியும். இங்கு கேரளாவில் ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கும் ஒரு மெஜாரிட்டி சமூகத்திற்கும் இடையில் உங்களால் வேறுபடுத்தி கூட பார்க்க முடியாது. அதுதான் கேரளாவின் அழகு. இன்றைய எனது மதிப்பீடு, மேலும் இது எனது மதிப்பீடு, அதனால் வெளிப்படையாக இது ஒருதலைபட்சமானது மற்றும் இது வெளிப்படையாக ஒருதலைபட்சமற்றது அல்ல. என்னவென்றால், அவர்கள் சுமார் 40-45 சிக்கி கொண்டுள்ளனர் என்பதுதான். அந்த 40-45 ஒரு பெரிய பகுதி முஸ்லிம் லீக் இடங்கள். இன்று UDFல் உள்ள ஒரே உறுதியான வெற்றியாளர் முஸ்லிம் லீக் தான். மேலும் அதற்கும் காரணம் ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஸ்லிம் லீக் ஒரு நல்ல கூட்டணியை அமைத்துள்ளது. அதில் ஜமாத் இஸ்லாமி மற்றும் STBI ஆகியவை இப்போது இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்குடன் கூட்டணியின் ஒரு பகுதியாக உள்ளன. எனவே கடந்த காலத்தில் முஸ்லிம் ஓட்டு பிளவுபட்டு வந்தது. இந்த தேர்தல்களில் அது பிளவுபடாது என்பது அவர்களின் அனுமானம். அதனால் அவர்கள் அந்த பகுதியில் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பது எனது புரிதல். ஆக நீங்கள் IML தலைவர்களுடன் நீண்ட உரையாடல்களை நடத்தினீர்கள். உமா மேலும் ஒரு விஷயத்தில் அவர்கள் அனைவரும் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் துணை முதலமைச்சரை கேட்கவில்லை, நாங்கள் அமைச்சர்களை கேட்கவில்லை, ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்று எங்களுக்கு தெரியாது. டாக்டர், இந்த எலெக்ஷனில் அவங்களோட ஒரு முக்கிய பிளேயராக உருவெடுக்கிறாங்களா? மிக தெளிவாக ஆம். நாங்கள் கோரவில்லை, எங்களுக்கு எந்த மறைமுக புரிதலும் இல்லை என்று IUML சொல்வது, இவர்கள் இந்த மக்கள் அனைத்து முக்கிய இலாகாக்களையும் அல்லது ஒரு துணை முதலமைச்சர் பதவியை கூட பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள் என்று கிறிஸ்தவ சமூகம் அச்சுறுத்தப்படுவதாக உணரக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான அந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். அதனால IUML தன்னை ஒரு வகுப்புவாத அமைப்பாக கூட அல்லாமல் மிகவும் கவனமாக நிலைநிறுத்துகிறது. ஷிகா குறிப்பிட்டது போல அவர்கள் ஒரு மதச்சார்பற்ற அமைப்பாக இருக்க விரும்பினர். பெண்களை கொண்டு வருவது, ஒரு முஸ்லிம் அல்லாத சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை அங்கே போட்டியிட வைப்பது. உண்மையில் IUMLக்கு வெற்றி விகிதம் மிக அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் அது கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிறது என்றும் சிலர் உணர்கிறார்கள். சரி, இதற்கு ஒரு பகுதி LDFக்கு மாறக்கூடும் என்று அவர்கள் உணர்கிறார்கள். சரி, இந்த வைக்க என்ன சொன்னால் அவங்க ஜமாத் பற்றி கவலைப்படுகிறாங்க, IUML பற்றி அல்ல. கிறிஸ்தவர்கள் மிகவும் வலிமையாக இருக்கும் பகுதி கேரளாவின் தெற்கு மத்திய பகுதியாகும்.
இங்குள்ள கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகையில் 39%. அதன் விளைவாக யூடிஎஃப்கான வோட் என்பது 41% என்ற உயர்வான அளவில் உள்ளது. எல்டிஎஃப்ஐ விட 2% மட்டுமே பின்தங்கியுள்ளது. அந்த சமூகம் ஓட்டு செய்யும் விதத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும் என்றால் இப்போது அந்த பிஜேபியும் அந்த சமூகத்தை அணுகுகிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரியும் யூடிஎஃப் கிறிஸ்தவர்களுக்கு பதிலாக முஸ்லிம் சமூகத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறது அல்லது முன்னுரிமை அளிக்கக்கூடும் என்பது பற்றி பேசுகிறது. ஆமாம், நாங்கள் எப்போதுமே சமதூர பாலிசியை கொண்ட ஒரு சமூகம். எங்களின் அதிகாரப்பூர்வ பாலிசி எல்லா தேர்தல்களிலும் சமதூரம் என்பதுதான். சமதூரம் என்பது கொள்கைகள் மற்றும் மதிப்புகளை பொறுத்தது. எனவே நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை அரசாங்கத்தின் முன் கூட்டணிகளுக்கு முன் வைப்போம். மேலும் அவர்கள் அதற்கு எப்படி பிஆர்டிகிரியை ஆற்றுகிறார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் தூரத்தை வழங்குவோம். தூரம் சமதூரத்திலிருந்து மாறலாம், அங்கே மாறுபாடு இருக்கலாம். ஆனால் அது கூட்டணிகளால் எடுக்கப்படும் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை பொறுத்தது. பாரம்பரியமாக புரிதல் என்னன்னா யூடிஎஃப்க்கு கிறிஸ்தவ ஓட்டின் மெஜாரிட்டி இருக்குது எனக்கு தெரிகிறது. ஆம், பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக லத்தீன் கத்தோலிக்கர்கள் மற்றும் சிரோமலபார் மற்றும் அவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தனர். ஆனால் கடந்த எலெக்ஷனின் போது அது அப்படி இருக்கலை அப்படின்றது நான் நினைக்கிறேன். கடந்த எலெக்ஷன்லேருந்து கிறிஸ்தவ சிறுபான்மையினர் தரப்பிலிருந்து யூடிஎஃப்க்கு வழக்கமான வாக்குகள் இல்லை. அது இப்போது மாற்றப்பட்டுள்ளது. அந்த காட்சி நிலை இப்போது இல்லை. மேலும் கடந்த நியமசபா எலெக்ஷன், பதிவுகள் சட்டமன்ற எலெக்ஷன் மற்றும் வரவிருக்கும் சட்டமன்ற எலெக்ஷனை ஒப்பிடும்போது கிறிஸ்தவர்களிடையே உள்ள இந்த சிறுபான்மை சமூகத்தின் பங்கிலிருந்து ஒரு வித்தியாசம் இருக்கலாம். 2 போக்குகள் உருவாகி வருகின்றன. அதில் ஒன்று புதிய போக்குகள், அதாவது கிறிஸ்தவர்கள் திடீரென்று முஸ்லிம் விரோதிகளாக மாறி வருகின்றனர். ஒருபோதும் அப்படி இருந்ததில்லை. அது ஒரு கவலை அளிக்கும் ட்ரெண்டா? பாருங்கள், உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் ஒரு சந்தர்ப்பவாத வர்க்கமும் இருக்கிறது. எனவே பாஜகவிடம் நெருக்கமாக இருப்பது இந்த எல்லா சலுகைகளையும் பெற்றுத்தரும் என்று அவர்கள் உணரும்போது இயல்பாகவே பாஜகவை நோக்கி ஈர்க்கப்படும் ஒரு போக்கு இருக்கிறது. எனவே நான் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒரு பிரிவினரை பார்க்கிறேன். நிச்சயமாக இப்போது சில முகங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் கிறிஸ்தவ சமூகம் பாஜகவுடன் அணி சேர்ந்துள்ளது. நீங்கள் சொன்ன இஸ்லாமோஃபோபியா என்கிற மற்றொரு அம்சம், அதாவது தூண்டிவிடப்பட்ட முஸ்லிம் எதிர்ப்பு உணர்வுகளுக்கு கிறிஸ்தவ சமூகத்திலும் அதன் தாக்கம் இருக்கிறது. மேலும் உலக அரசியலும் அதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகளவில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் இருக்கிறது. மேலும் வேறு இடங்களில், உதாரணமாக ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலோ அல்லது வேறு இடங்களிலோ வசிக்கும் பல மலையாளிகள் தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்றாட பணிகள் உண்மையில் வேறு இடங்களில் உள்ள உங்கள் சகோதரர்கள் அல்லது சகோதரிகளாலும் கூட பாதிக்கப்படுகின்றன. நான் என் வாட்ஸ்அப்பை பார்த்தால் 50% வாட்ஸ்அப் வேறு எங்கிருந்தோ வந்திருக்கும். முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதார உயர்வை பற்றி என்ன? அதுவும் ஒரு காரணிதான். கடந்த 30 ஆண்டுகளில் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு ஆழமான தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கல்வி, விழிப்புணர்வு, மேலும் பொருளாதார காரணிகளிலும் கூட. மேலும் நான் அதை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர்கள் வேறு இடங்களில் சம்பாதித்த பணத்தை கேரளாவிற்கு கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்கிறார்கள். அதனால் அது அவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும். எனவே பல நேரங்களில் மக்கள் புகார் கூறுகிறார்கள், பாருங்கள், சிறந்த நிறுவனங்கள், சிறந்த மருத்துவமனைகள் முஸ்லிம் இடங்களுக்கு சென்று விட்டன. அது நல்லது. அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்லது வளைகுடா நாடுகளுக்கு செல்பவர்கள் தொழில் செய்கிறார்கள். மேலும் அதிலிருந்து ஏதேனும் உபரி கிடைத்தால் அதை கேரளாவிற்கு கொண்டு வந்து இங்கே முதலீடு செய்கிறார்கள். மேலும் கேரளாவில் உருவாகிய அந்த பொருளாதார வேகம் அது அனைவருக்கும் உதவி இருக்கிறது. ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்பதல்ல. அதனால் இங்குள்ள முஸ்லிம் சமூகத்தால் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கூட அது மற்றவர்களுக்கும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே அது ஒரு முக்கியமான விஷயம். கிறிஸ்தவர்கள் சற்று கவலையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் முஸ்லிம் சமூகம் மேலும் மேலும் பணக்காரர்களாகி வருகிறது மற்றும் பாரம்பரியமாக கேரளாவின் பணக்கார சமூகமாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து வருகிறது. அதனால் கூட்டணிக்குள் ஒரு விதமான கிறிஸ்தவ முஸ்லிம் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆமாம், கிறிஸ்தவர்கள் கேரளாவில் ஆதிக்கம் செலுத்தும் சமூகங்களில் ஒன்றாக இருந்துள்ளனர். முஸ்லிம்கள் அப்படி இருந்ததில்லை. இப்போது அவர்கள் வளைகுடா பணத்தால் பணக்காரர்களாகிவிட்டதால் வளைகுடா பணம், ஆமாம், அங்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரே சமூகம் அல்ல. மேலும் அவர்கள் கருதப்படுவதைப் போல அவ்வளவு ஒற்றுமையாக இல்லை.
பல வேறுபட்ட தேவாலயங்கள் உள்ளன. சொல்லப்போனால் லத்தீன் முதல் ஆர்த்தடாக்ஸ் சிரியன் கிறிஸ்தவர் வரை ஒவ்வொன்றும் சற்று மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது. ஆனால் அவர்களுடைய அனைவரும் எலெக்ஷன் நேரத்தில் யூடிஎஃப்காக ஒன்று சேருவது போல் தெரிகிறது. அது நடப்பதாக தெரிகிறது. நான் லத்தீன் கத்தோலிக்க சங்க தலைவரிடம் பேசினேன். மேலும் அவர் குறிப்பிட்டார், ஆம், கடந்த சில ஆண்டுகளாக, குறைந்தது 3 முதல் 4 ஆண்டுகளாக அவர்களுடைய சமூக ஊடக சேனல்களில் இந்த லவ் ஜிஹாத் பற்றி பேசியும் மக்களிடையே இந்த இஸ்லாமோபோபியா பரப்பப்படுவதாக கருதக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியும் நிறைய பிரச்சாரங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று. ஆனால் அது பெரிதுபடுத்தி காட்டப்படுவதைப் போல அதற்கு அவ்வளவு தாக்கம் இல்லை என்றது அவர் கூறுகிறார். ஆனால் ஆம், அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இத்தகைய முனைகளில் என்ன நடக்கிறது என்பது குறித்து கவலைப்படும் ஒரு சிறுபான்மை பிரிவு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல, ஆம், சீரியன் கிறிஸ்டியன் ஆதிக்க குழு உங்களுக்கு தெரியும், 23 லட்சம் மக்கள். பிறகு லத்தீன் கத்தோலிக்கர் இருக்கிறார், அவர் பிரதி சீரியன் கிறிஸ்டியன், உண்மையில் ரப்பர் கோட்டயம், அதாவது வசதி படைத்த கிறிஸ்தவர்களின் அந்த பகுதி. லத்தீன் கத்தோலிக்கர் என்பவர் மீனவர் கடலோர பகுதி மற்றும் மற்றவர்கள். அவர்கள் மீண்டும் நீங்கள் சொன்னது போல் ஒருவேளை கடந்த முறை செய்ததை விட இந்த முறை அதிகமாக யூடிஎஃப்ஐ நோக்குகிறார்கள் என்பதுதான் அவர் சொல்வதாக தோன்றியது. நான் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால், L.TF கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்த முயற்சித்துள்ளது. உதாரணமாக, நீங்கள் அரசு ஊழியர்களை பார்த்தால் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய சமமாக உள்ளது. 70,000க்கும் மேல் நிச்சயமாக அந்த ஒப்பிடுகையில். முஸ்லிம்கள் 28% மற்றும் கிறிஸ்தவர்கள் 18% என்றாலும் சரியாக உள்ளது. சுமார் 74,000 75,000 பேர் உள்ளனர். இறுதியாக இந்துக்கள் அதிக செறிவை கொண்டிருக்கும் பகுதிகள். ஒன்று, கடலோர வடக்கு பகுதி. அங்கு அவர்கள் வாக்காளர் தொகையில் 60% உள்ளனர். இங்கே LTF ஓட்டில் 48% சிறப்பாக செயல்படுகிறது. இது UDF இன் 38% விட மிகப்பெரிய 10% அதிகம். இந்துக்கள் செறிந்துள்ள இரண்டாவது பகுதி 63% இந்து வாக்காளர்களை கொண்ட மத்திய பகுதியாகும். அதன் தாக்கம் என்னென்னால், LTF இந்த பகுதியில் ஓட்டில் 48% வெல்கிறது. UTF-ஐ விட கணிசமான 14% முன்னிலையில் அது 34% பெற்றது. மேலும் இந்துக்கள் மிகவும் செறிந்துள்ள மூன்றாவது பகுதி தெற்கில் உள்ளது. அங்கு இந்து வாக்காளர்கள் உயர்ந்த 67% உள்ளனர். இதன் விளைவாக LDF ஓட்டில் 45% வெல்கிறது. UDF இன் 37% விட 8% முன்னிலையில். 2005ஆம் ஆண்டிலிருந்து பல சமூக குழுக்கள் UDF-லிருந்து மற்ற பக்கங்களுக்கு வெளியேறின. சில வாக்காளர்கள் பாஜகவிற்கும் சிலர் LTF-ற்கும் சென்று விட்டனர். ஆனால் நாங்கள் அதை 21ஆம் ஆண்டு முதல் ஆராய்ந்தோம். நாங்கள் ஒரு வேலையை ஆரம்பித்தோம். இப்போது கடந்த 20 ஆண்டுகளாக UDF-ல் இருந்து வெளியேறிய அந்த குழுக்களில் 90% பேர் திரும்பி வந்துவிட்டனர். அதனால தான் உள்ளாட்சி எலெக்ஷனில் எங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைத்தது. பத்தனந்திட்டா, இடுக்கி, கோட்டயம் மற்றும் இந்த எர்ணாகுளம், பல இடங்கள், கோழிக்கோடு, கொல்லம், நாங்கள் அதிக இடங்களை பெற்றோம். ஏனென்றால் இந்து பகுதிகளிலும் நாங்கள் மிக நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். 6இல் 4 மாநகராட்சிகளை நாங்கள் பெற்றோம். கேரளாவில் 65%க்கும் அதிகமான நகராட்சிகளை நாங்கள் பெற்றோம். சார், நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்கிறோம். மேலும் கேரளாவிற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு என்ன செய்யப்பட்டது என்பது பற்றிய ஒரு பார்வை, ஒரு அழுத்தமான பார்வையை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகிறோம். அது ஒரு முஸ்லீம் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ வீடாக இருந்தாலும் சரி, ஒரு இந்து வீடாக இருந்தாலும் சரி, ஒரு நாசி வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கடலோர வீடாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரியும் ஒரு தோட்ட வீடாக இருந்தாலும் சரி, நாங்கள் அங்கு சென்று அவர்களிடம் சொல்கிறோம். நான் சொல்கிறது, நாங்கள் ஒரு விரிவான முஸ்லீம் அணுகுமுறையை செய்துள்ளோம். முஸ்லிம்கள் பாரம்பரியமாக வடக்கில் L.TF-க்கும் மத்திய மற்றும் தெற்கில் UDF-க்கும் ஓட். ஆனால் எங்களிடம் கேரளா முழுவதும் ஒரு அணுகுமுறை உள்ளது. மேலும் நாங்கள் அதே மெசேஜை அவர்களிடமும் கொண்டு செல்கிறோம். எனவே இந்துக்கள் LDF-க்கு வாக்களிப்பது உண்மையில் மிகவும் சுவாரஸ்யமானது. அது ஏன்? அந்த ஆதரவின் அடிப்படை என்ன?
இடது முன்னணி அல்லது சிபிஎம்ஐ எப்போதும் ஆதரித்து வரும் சமூகங்களில் ஒன்று ஈழவர்கள். எனவே விஜயனுக்கு இது முக்கியமானது. இந்த சமூகத்தின் மீதான தனது பிடியை தக்க வைத்துக் கொள்ள அதனால்தான் அவர் திருத்தாவிடம் இந்த இணக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். வெள்ளப்பள்ளி நடேசன் மற்றும் ஈழவர்களுடன் தொடர்புடைய பிற சாதி தலைவர்கள் தெரியுமா, இதுவரையில் தேர்தல்களில் அது பெரிய அளவில் வெளிப்படவில்லை என்றாலும் பாஜக மிகவும் புத்திசாலித்தனமாக அடிமட்ட அளவில் ஈழவ சமூகத்தினரை தங்கள் முகங்களாக, சமூகத்தின் தலைவர்களாக, சமூகத்திற்குள் தடம் பதிப்பதற்காக நியமித்துள்ளது. எனவே அடிமட்ட அளவில் பாஜக தலைவர்களின் முகங்களில் பலர் ஈழவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். கேரள தேர்தல்களை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் என்னன்னா, அரசாங்கங்களுக்கான சுழலும் கதவு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் உள்ளேயும் வெளியேயும். கடந்த 50 ஆண்டுகளில் 5 தசாப்த கால தேர்தல்களில் ஆட்சியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டியும் அடுத்த எலெக்ஷனில் வாக்காளர்களால் தூக்கி எறியப்பட்டுள்ளது. இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை உச்சக்கட்டத்தில். பின்னர் இது 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 திடீரென மாறியது. 50 ஆண்டுகளில் முதல் முறையாக LDF மீண்டும் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் சுவாரஸ்யமாக ஆட்சியில் உள்ள அரசாங்கங்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட இடைவிடாத ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்த போதிலும் தனிப்பட்ட MLAக்களுக்கு ஆதரவான மனநிலையும் இருந்துள்ளது. UTF அரசாங்கம் தூக்கி எறியப்பட்ட 2016 கூட மீண்டும் போட்டியிட்ட பதவியில் இருந்த MLAக்களில் 71% பேர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 71%. அரசாங்கத்திற்கு எதிராக வாக்காளர் கோபம். ஆனால் MLAக்கள் பிரபலமாகவே இருக்கிறார்கள். கேரளாவில் MLAக்களுக்கான இந்த ஆளுங்கட்சி ஆதரவு இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட மிகவும் அதிகமாகும். அங்கு மீண்டும் போட்டியிடும் தற்போதைய MLAக்களில் 50% பேர் மட்டுமே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தல்களில் இது மற்றும் பிற பிரச்சனைகள் குறித்து வாக்காளர்களிடம் நாங்கள் கேட்டோம். கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவில் அனைத்து துறைகளிலும் நிறைய வளர்ச்சி உள்ளது. மேலும் மத்திய அரசின் ஆதரவு இல்லாமல் கூட அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார்கள். நான் ஒரு மோடி ரசிகன். ஆனால் கேரளாவில் நீங்கள் அப்படியாக விரும்பினால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க வேண்டும். பினராயி விஜயன் தலைமையிலான மார்க்சிஸ்ட் பார்ட்டி அது ஒரு வகையான எதேச்சதிகாரம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் மிகவும் நிச்சயமா UDF வரும். கடந்த 10 ஆண்டுகால ஆட்சி போதுமானது. மாற்றம் ஏனென்றால் எப்போதும் ஒரே அரசாங்கத்தை தொடர யாரும் விரும்புவதில்லை. அது ஜனநாயகத்தின் ஒரு அம்சம். அதனால மாறுவது மிகவும் அவசியம். ஒரு மாற்றம் அவசியம், மிகவும் அவசரம். மேடம், எங்களுக்கு மாற்றம் வேண்டும். மாற்றம் தேவைப்படுகிறது. சரி சரி, நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அந்த கூற்றை ஆதரிக்கிறேன். எலெக்ஷன் குறித்து இந்த முறைமை பெரும்பாலும் UDF மீண்டும் வரப்போகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளாக LDF ஆட்சியில் இருக்கிறது. வெனத்ரி பல பிரச்சனைகள் காரணமாக காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் மீண்டும் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். முன்னணியில் உள்ள பார்ட்டி மாறப்போகிறது. அதாவது மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். அதாவது அவங்க தொடர்ந்து வந்தா எனக்கு அவ்வளவா பிடிக்காது. நான் ஒரு பிஜேபி ஆளு. பிஜேபி இவ்வளோ நாளாக ஆளலை இல்லையா? LDF இப்போ பிஜேபி கொஞ்சம் வருஷம் ஆளணும். கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வரப்போகுது. அதாவது கடந்த 10 வருஷமாக அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, குறைவே இல்லை. பினராயி அரசாங்கம் தான் வரும், அது நிச்சயம். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அவங்க மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. இங்கே நீங்க பாலக்காட்டுக்காரங்களா அல்லது கேரளாக்காரங்களா? கேரளாவை சேர்ந்தவள் தான். கேரளாவா? கேரளா LDF. LDF-ஆ? அவங்க தான் வருவாங்க. பினராயி தான். நீங்க பினராயி ஆதரவாளரா? ஆமா, நான் ஆதரிக்கிறேன். பினராயி தான். ஆனா அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றீங்க. யார் வந்தாலும் பொதுமக்களுக்கு இதே நிலைமை. கேஸ் இல்லை, இது இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படித்தான் இருக்கு. லாக்டவுன்னால தான் சொல்றாங்க, என்னன்னு தெரியல. முதல் சோலார் விமான நிலையம், முதல் வாட்டர் மெட்ரோ. இங்க முதல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு.
மற்ற அரசாங்கத்தோட ஒப்பிடும்போது நம்ம அரசாங்கம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அங்கே நமது திறமை மற்றும் தகுதியை கொண்டு நாம் செய்யக்கூடிய இன்னும் பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. நம்ம பசங்க அவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஏன் போகிறாங்க? நம்ம கேரளாவில் ஏதோ வேலை பிரச்சனை இருக்குது. அவங்க இங்கே கூட இல்லை. அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. நாங்களும் கடந்த 10 வருஷமா வெளிநாட்டில் தான் இருக்கோம். நம்ம ரொம்ப முயற்சி பண்ணால் அது நடக்காது. கேரளாவில் UDF தான் ஆட்சி செய்யும். ஏன் LDF இல்ல? மக்களுக்கு LDF வேண்டாம். மொத்த மக்களும் பட்டினியா இருக்காங்க. அதுதான் முக்கிய விஷயம். நாங்க நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம், நாங்க பென்ஷன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவ்வளவுதான். இப்போ இந்த கடைசி நேரத்தில் வந்து நிறைய சொல்றாங்க. அதை தவிர மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஏழை மக்களோட நிலைமை. ஜாத் டோராப் விளக்குங்கள். 50 ஆண்டுகளாக ஏன் இவ்வளவு ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறது? வெறுமனே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஆனால் பதவியில் இருக்கும் MLAக்கள் 71% மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். வாக்காளர்கள் அரசாங்கங்களை விரும்பாததற்கும் ஆனால் தங்கள் உள்ளூர் MLAவை விரும்புவதற்கும் இடையிலான இந்த முரண்பாடு, அது ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்று அழைக்கப்பட்டாலும் இரு அரசாங்கங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகவே ஆட்சி செய்கின்றன என்று நான் நினைக்கிறேன். அதனால் அடுத்தவருக்கு ஒரு வாய்ப்பு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது என்பது உண்மையில் அது கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமாகிவிட்டது. அதுக்கு எந்த தர்க்க ரீதியான காரணமும் இல்லை. அவர்கள் வரை அது ஒரு பாரம்பரியமாக மாறும். பினராயி விஜயன் அந்த பாரம்பரியத்தை உடைத்தார். ஆனால் அதில் எந்த தர்க்கமும் இல்லை. மக்களிடம் மாறுகிறார்கள், அவ்வளவுதான். மேலும் இங்கேயும் MLAக்கள் நீண்ட காலம் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். தெரியுமா, அவர்கள் இடம் மாறுவதில்லை. அதனால் அவர்கள் பரிந்துரைக்கப்பட்டால் 71% என்றால் 29% லூஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களுக்கு புதிய MLAக்களும் கிடைக்கிறார்கள். ஆகவே ஓய்வு பெறுவதாக தெரியாத பழைய MLAக்களின் ஒரு முக்கிய குழு இருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் புதியவர்களும் இருக்கிறார்கள். பழையவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ ஆதிக்கங்கள், முஸ்லிம் பகுதிகள், இந்து சாதிகளுடன் தொடர்புடையவர்கள். எனவே அவர்கள் போலல்லாமல் அவர்கள் தங்கள் சாதி மத வாக்குகளை சார்ந்து இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் லூசு செய்ய வாய்ப்பில்லை. பாஜ், இந்த சுழலும் கதவு விஷயத்தில், அதாவது மற்ற மாநிலங்களில் நாங்கள் இதை பார்ப்பதில்லை. இது இங்கே ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை அது மாறியுள்ளது. இது மீண்டும் நடக்குமா தெரியுமா? நாங்கள் காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசி கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், 2021 CPM மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு காரணம், ஒன்று அவர்கள் கோவிட்டை நன்றாக கையாண்டது, ஆனால் மற்றொன்று அவர்கள் களத்தில் போதுமான பலம் வாய்ந்தவர்களாக இல்லை என்பதுதான். அவங்களிடம் ஒரு நல்ல தொண்டர் படை மற்றும் ஒன்றும் அது போன்ற விஷயங்கள் இல்லை. மேலும் கோவிட் காலத்தில் பிரச்சாரம் மற்றும் பல விஷயங்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டன. எனவே CBM LF இடது முன்னணி அணிதிரட்டுவது மிகவும் எளிதாக இருந்தது. அதனால் ஒருவேளை 21 என்பது ஒரு பிறழ்வு. மேலும் நீங்கள் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் என்றால் இங்குள்ள மக்கள் மாற்றத்தை விரும்பவே செய்கிறார்கள். இப்போது UDF மற்றும் LDF ஆகிய 2 முக்கிய கூட்டணிகள் கேரள அரசியலில் ஆதிக்கம் செலுத்தும் அதே வேளையில் கேரளாவில் பாஜக அல்லது NDAவின் சாத்தியமான எழுச்சி குறித்து நிறைய ஊகங்களும் விவாதங்களும் உள்ளன. 2011 வரை மாநிலத்தில் பாஜக ஒரு சிறிய புறசக்தியாக இருந்து வந்தது. 2011க்கும் 2016க்கும் இடையில் பாஜக தனது மிகப்பெரிய எழுச்சியை கண்டது. அப்போது அதன் ஓட் சதவீதம் 6%இலிருந்து 15%ஆக கடுமையாக உயர்ந்தது. ஆனால் அது நீடிக்கல. 2016 மற்றும் 2021 தேர்தல்களுக்கு இடையில் NDAவின் ஓட் உண்மையில் 15%இலிருந்து 13%க்கும் சற்று அதிகமாக குறைந்தது. சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக ஒரு தேக்க நிலையை எட்டியதாக தோன்றினாலும் லோக்சபா தேர்தல்களில் அதன் ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வந்தது. 2019 மற்றும் 2024 லோக்சபாவுக்கு இடையில் பாஜகவின் ஓட் கடுமையாக அதிகரித்தது. 15.6 என்பதிலிருந்து ஈர்க்கக்கூடிய 19.4% உயர்ந்தது. இப்போ பாஜகவின் வாக்குகள் எங்கிருந்து வந்தன?
சுவாரஸ்யமாக முன்னதாக எல்டிஎஃப்என் இந்து ஓட்டு தளத்தின் ஒரு பகுதியாக வாக்களித்திருந்த இந்து உயர் சாதியினரிடமிருந்து பாஜக கணிசமான ஓட்டை பெற்றது. லோக்சபா எலெக்ஷன் 2019 மற்றும் 2024க்கும் இடையில் உயர் சாதி இந்துக்களிடையே பாஜகவின் ஓட் 28%இலிருந்து 40%ஆக உயர்ந்தது. இது 12% அதிகரிப்பாகும். தெளிவாக பாஜகவுக்கான உயர் சாதி இந்து ஆதரவின் இந்த எழுச்சி எல்டிஎஃப்பிடமிருந்து வந்தது. உயர் சாதி இந்து ஓட் 35%இலிருந்து 22%ஆக குறைந்ததைக் கண்டோம். இது 13% சரிவாகும். இந்த 2 தேர்தல்களின் போதும் இந்துக்களிடையே யூடிஎஃப்கான ஆதரவு குறையவில்லை. பாருங்கள், கேரளாவின் சில பகுதிகளில் பாஜகவின் விரிவடையும் செல்வாக்கு, அதை பற்றி நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம். நாங்கள் ஏதோ ஒரு கார்ப்பரேஷனையோ அல்லது உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி அமைப்பையோ இழக்கிறோம் என்பதனால் அல்ல, ஆனால் நாங்கள் பாஜகவை மற்றொரு அரசியல் பார்ட்டியாக கருதுவதில்லை. இது ஒரு பார்ட்டி அன்று மக்களை பிரிக்கிற நிறுவும் விஷத்தன்மையான அரசியல் திட்டத்தை கொண்டுள்ளது. அதை நாம் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்து வருகிறோம். மேலும் இங்கே வகுப்புவாத பாஜகவிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களை கையாள்வதில் கேரளா மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பாஜகவிற்கும் இடதுசாரி அல்லாத அரசியல் கட்சிகளுக்கும் குறிப்பாக யுடிஎஃப்க்கும் இடையில் சில மறைமுக ஒப்பந்தங்கள் இருந்தன என்று நான் மிகவும் தீவிரமாக உணர்கிறேன். இப்போ இன்றைக்கு எல்டிஎஃப்எம் காங்கிரஸும் எதிர்கொள்வது என்னவென்றால், சொல்வதற்கு எதுவும் இல்லாத நிலையில அவர்கள் பழைய நிலைக்கே திரும்புவார்கள். மேலும் இதை நம்ம 4 நாட்களுக்கு முன்பு தொடங்கும் போது பார்த்தோம். சிபிஎம்ஸ் இதில் குதிச்சு காங்கிரஸ் பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லிடுச்சுதா, மேலும் காங்கிரஸ் இதில் குதிச்சு சிபிஎம் பாஜகவின் பி டீம் அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. அதனால இருவரின் மனதிலும் நாங்கள் தான் ஏ டீம் என்ற ஒரு விஷயம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 2021 கேரளாவில் பாஜகவிற்கும் சிபிஎம்க்கும் இடையில் ஒரு ரகசிய புரிந்துணர்வு இருக்கிறது. ஏனென்றால் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் முக்த் பாரத் வேண்டும், பினராயி விஜயன் ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் இருவருமே அவர்கள் இருவருக்கும் காங்கிரஸை அதிகாரத்திலிருந்து விலக்கி வைக்கும் ஒரு பொதுவான திட்டம் இருக்கிறது. அதனால் அது ரொம்ப தெளிவாக தெரியுது. கேரளாவில் பாஜக தனது 10%த்திற்கும் மேலான வளர்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு 2 விஷயங்கள் நடந்துள்ளன. முன்னதாக லோக்சபா மற்றும் விதான்சபா தேர்தல்கள் இரண்டிலுமே 2 கூட்டணிகளும் சுமார் 40% பெற்று வந்தன. ஒருவர் 1% அதிகமாக பெற்றார், 1% குறைவாக பெற்றார். பாஜகவின் வளர்ச்சி தொடங்கிய பிறகு விதான்சபாவில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஒருபோதும் 40% பெற்றதில்லை. சரி, ரொம்பவும் சுவாரஸ்யமானது. லோக்சபாவில் இடது ஜனநாயக முன்னணிக்கு 40%த்திற்கும் சற்று அதிகமாக வாக்குகள் கிடைக்கவில்லை. இது 44 ஆண்டுகளாக இருந்தது. திடீரென்று பாஜகவின் எழுச்சியுடன் ஒரு புறம் அது உள்ளாட்சி தேர்தல்களில் யூடிஎஃப்ஐ பாதிக்கிறது, லோக்சபாவில் அது எல்டிஎஃப்ஐ பாதிக்குது. பாஜக என்பது தானாகவே சில பகுதிகளில் மட்டுமே உள்ளது. அது பாலக்காடாக இருந்தாலும் சரி, திருச்சூராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரியும், சில பகுதிகள் திருவனந்தபுரம் இவ்வாறு நகர்ப்புற பகுதிகளில் அவர்கள் செழிப்பு, வளர்ச்சி அல்லது வளர்ச்சி என்ற அந்த இந்திய கதையாடலின் ஒரு பகுதியை உறுதியளிக்கிறார்கள். பெரிய அலைகளை ஏற்படுத்திய ஒரு சமீபத்திய எலெக்ஷன் வெகு காலத்திற்கு முன்பு அல்ல, 2025 நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் ஆகும். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தல்களில் சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் இடது மற்றும் ஜனநாயக முன்னணி காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் ஆல் உறுதியாக தோற்கடிக்கப்பட்டது. மாநிலங்களின் பெரும்பாலான பிராந்தியங்களில் அதுதான் நடந்தது. யுடிஎஃப் கிராம பஞ்சாயத்து தேர்தல்களில் பெரும் வெற்றி பெற்றது. 941 இடங்களில் 505 இடங்களை வென்றது. சிபிஎம் வென்ற வெறும் 36% இடங்களுடன் ஒப்பிடும்போது அது 54% ஆகும். அதேபோல் யுடிஎஃப் வட்டார பஞ்சாயத்தில் 52% இடங்களை வென்றது மற்றும் நகராட்சியில் ஒரு உயர்வை எட்டியது. சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் வென்ற வெறும் 32%துடன் ஒப்பிடுகையில் 62% இடங்களை வென்றது. எனவே அனைத்து பிரிவுகளிலும் இந்த முடிவுகள் உள்ளாட்சி தேர்தல்களில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு தெளிவான மற்றும் பரந்த அடிப்படையிலான ஆணையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. சிபிஎம்க்கு கவலை அளிப்பது 2020 நடைபெற்ற கடைசி பஞ்சாயத்து தேர்தல்களிலிருந்து ஏற்பட்ட கூர்மையான சரிவு ஆகும்.
எல்டிஎஃப் 2020 கிராம பஞ்சாயத்தில் 580 இடங்களிலிருந்து 2025 வெறும் 340 இடங்களுக்கு குறைந்தது. உண்மையில் இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் ஒவ்வொரு பிரிவிலும் எல்டிஎஃப் வென்ற இடங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இப்போது கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களையும் உள்ளாட்சி தேர்தல்களையும் ஒப்பிட்டு உற்று நோக்கினால் ஒரு நிலையான பாங்கு வெளிப்படுகிறது. சிபிஎம் தலைமையிலான இடது முன்னணி உள்ளாட்சி தேர்தல் முடிந்து வெறும் 6 மாதங்களுக்கு பிறகு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்களில் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. 2010-11 தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் சட்டமன்ற தேர்தல்களில் இடதுசாரிகள் 5.4% அதிக ஓட் பெற்றிருந்தனர். 2015-16 வெறும் 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களை விட சட்டமன்ற தேர்தல்களில் 5.7% அதிக ஓட் பெற்றது. 2021 உள்ளாட்சியை விட சட்டமன்றத்தில் அதன் ஓட்டை சற்று குறைவாக 4.1% அதிகரித்தது. காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப்பும் உள்ளாட்சியுடன் ஒப்பிடும்போது சட்டமன்ற தேர்தல்களில் அதன் ஓட்டை மேம்படுத்துகிறது. ஆனால் இடதுசாரிகளை விட மிக குறைவான சதவீதத்தில். பாஜகவிற்கு சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சிக்கு இடையில் ஆதரவில் மிக குறைவான மாற்றமே உள்ளது. மேலும் அது ஓரளவு புறத்தே உள்ளது. சராசரியாக கடந்த 3 தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது சட்டமன்ற தேர்தல்களில் இடதுசாரிகளுக்கான ஆதரவு சராசரியாக 5.1% உயர்கிறது. யூடிஎஃப்பின் ஆதரவு வெறும் 1.4% மட்டுமே உயர்கிறது. எனவே பாஜகவின் ஆதரவு ஏறக்குறைய அப்படியே இருக்கும்போது இந்த ஆதாயங்கள் முதன்மையாக உள்ளாட்சி தேர்தல்களில் சுயேட்சைகள் மற்றும் சிறு கட்சிகளை ஆதரித்த வாக்காளர்களிடமிருந்து வருகின்றன. பின்னர் அவர்கள் சட்டமன்ற தேர்தல்களில் பிரதான கட்சிகளுக்கு மாறுகிறார்கள். அவர்கள் பெரிய கூட்டணிகளை நோக்கி தங்கள் ஆதரவை மாற்றுவதால் சட்டமன்ற தேர்தல்களில் அவர்களின் ஓட்டு பங்கு 6.4% குறைந்தது. இந்த வரலாற்று போக்கு மீண்டும் தொடர்ந்தால் 2026 தேர்தல்களில் அது ஒரு பெரிய ஆனால் தான். 2025 உள்ளாட்சி தேர்தல்களில் யூடிஎஃப்க்கு இருக்கும் வெளிப்படையான சாதகம் வியத்தகு முறையில் குறையக்கூடும். சமீபத்திய உள்ளாட்சி தேர்தல்களில் நாம் இப்போது சொன்னது போல் காங்கிரஸ் இடதுசாரிகளை விட மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களை வின் செய்வதற்கு இந்த காங்கிரஸின் வெற்றி வித்தியாசம் போதுமானதாக இருக்குமா? குறிப்பாக சட்டமன்ற தேர்தல்களில் எல்டிஎஃப் பெறும் வழக்கமான உயர் ஓட் சதவீதம் மீண்டும் தொடர்ந்தால். உள்ளாட்சி தேர்தல்களில் இடதுசாரிகள் 36.3% மட்டுமே வென்றாலும் சட்டமன்றங்களில் சராசரியாக 5.1% அதிகரிப்பை கொண்டிருந்தது. இது மீண்டும் நடந்தால் சட்டமன்ற எலெக்ஷனில் இடதுசாரிகளை 41.4க்கு கொண்டு செல்லும். அதே நேரத்தில் யூடிஎஃப் உள்ளாட்சி தேர்தல்களில் 41.2 வெறும் 42.6க்கு செல்லும். இடதுசாரிகளின் 41.4ற்கு எதிராக யூடிஎஃப்பின் 42.6 என்பது உள்ளாட்சி எலெக்ஷன் முடிவுகள் குறிப்பிடுவதை விட 2026 இந்த தேர்தல்களை மிகவும் நெருக்கமான போட்டியாக மாற்றக்கூடும். சுருக்கமாக சொன்னால் இந்த ஆண்டு வழக்கமான பாணி மீண்டும் தொடர்ந்தால் உள்ளாட்சி தேர்தலில் கிடைத்த 4.9% வெற்றி வித்தியாசத்துடன் ஒப்பிடுகையில் இது சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 1.2% வெற்றி வித்தியாசத்தில் முடியக்கூடும். மிகவும் நெருக்கமான போட்டி வரவிருக்கிறது. இவை அனைத்தும் இருந்த போதிலும் நாங்கள் உள்ளாட்சி அரசாங்க எலெக்ஷனை இழந்தோம். நாம் வந்தடையும் முடிவு என்னென்னால் நாங்கள் பிரச்சார போரிலே தோற்றுவிட்டோம் என்பதுதான். கேரளா இந்தியாவில் மிகவும் ஊடக அறிவுள்ள மாநிலமாகும். எங்கள் ஊடக பரவல் அச்சு ஊடகம் தேசிய சராசரியை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். சரிதானே? நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் எத்தகைய அரசாங்க எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இரண்டாவதாக உதாரணமாக SIR. அது கேரள அரசாங்கம் சிறுபான்மை சமூகங்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு செய்யும் ஒரு செயலாக பொருள் கொள்ளப்பட்டது. இவை பின்னர் தான் வெளிவந்த சில விஷயங்கள். ஒரு மாதிரி சிறுபான்மை சமூகங்களுக்குள் ஒருவித அச்ச மனநிலை வந்துவிட்டது. எந்த அளவிற்கு என்றால் தேசிய அளவில் பங்களிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பாருங்கள்,
அதனால் நாங்கள் தேர்தல்களின் லாஸை மிகவும் மோசமாக இழந்தோம். ஒரு மாற்றம் இருந்தது. பாருங்கள், கேரளாவில் சிறுபான்மையினரில் 30% மட்டுமே இடதுசாரிகளை ஆதரிக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு 1/3 30% ஆதரவு மட்டுமே உள்ளது. எலெக்ஷன் இன் லாஸில் அது சுமார் 25% ஆக குறைந்தது. அதனால் உள்ளாட்சி எலெக்ஷனில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் முன்பு அடைந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள அது போதுமானதாக இல்லை. அதனால் இந்த தடையோடு தான் நாங்கள் எலெக்ஷனுக்குள் செல்கிறோம். அதனால் எல்டிஎஃப் தரவுகளோடு காட்டுவது போல் உள்ளாட்சி தேர்தல்களில் மிகவும் மோசமாக செயல்பட்டது. ஆனால் வெறும் 6 மாதங்களுக்கு பிறகு அதை தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தல்களில் அது எப்பொழுதும் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. அது ஏன் சட்டமன்ற எலெக்ஷன் நேரத்தில் அவர்கள் ஏன் திடீர்னு முன்னேறுகிறார்கள்? நான் இதை நினைக்கிறேன். அதுக்கான காரணங்களில் ஒன்று, நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல எம்டான்டெல்ஏக்கள் களத்தில் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பதுதான். ஸோ இது யூடிஎஃப்ஸுக்கும் பொருந்தும். ஆனால் எல்டிஎஃப்ஸுக்கு இன்னும் அதிகம். அதனால்தான் அவர்கள் பதவியில் உள்ள பல எம்யூஎல்ஏக்களை மீண்டும் நிறுத்துகிறார்கள். மேலும் அவர்கள் எப்போதும் அதை செய்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்ற பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அது எம்எல்ஏக்களை விட முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் செயல்படும் விதத்தில் தான் இருக்கிறது. அதனால அவங்களுடைய சட்டமன்ற தேர்தல்கள் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தல்களில் உள்ளூர் பிரச்சனைகள் அதிகமாக முன்னுக்கு வருகின்றன. மேலும் இரண்டும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. நீங்கள் ஒரு நகராட்சியை நடத்துவதை விட மாநிலத்தை ஆள்வதில் சிறந்தவர் என்று மக்கள் உணரலாம். அதனால் ஊமா அவர்கள் உள்ளாட்சி எலெக்ஷனை விட சட்டமன்றத்தில் எப்போதும் சிறப்பாக செயல்பட்ட வரலாறு இருப்பதால் இது உள்ளாட்சி எலெக்ஷன் மறுபதிப்பாக இருக்கப் போவதில்லையா? மேலும் இது ஒரு கடுமையான போட்டியாக இருக்கப் போகிறதா? மற்றும் ஏன்? இங்கே 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று, நிச்சயமாக ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுடன் ஒப்பிடுகையில் ஒரு உள்ளாட்சி எலெக்ஷனில் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு உங்கள் மக்களை வரவழைத்து ஓட்டு செய்வதற்கு வாக்குச்சாவடி மட்டம் வரை உங்களுக்கு அதிக கட்டமைப்பு தேவை. மேலும் ஒரு உள்ளாட்சி எலெக்ஷனுக்கும் ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் பிரச்சனைகள் மிகவும் வித்தியாசமாக இருக்க போகின்றன. பினராயி விஜயன் ஒரு வலிமையான தலைவர். அவர் ஒரு நெருக்கடி மேலாளராக இருந்திருக்கிறார். மிகவும் நல்ல நெருக்கடி மேலாளர் என்ற உணர்வு. மறுபுறம் நீங்கள் அகம்பாவம் அல்லது வேறு எதை பற்றி பேசினாலும் அவர் நன்றாக செயல்பட்டார் என்று மக்கள் நினைப்பதாக தெரிகிறது. அதனால் நீங்கள் உங்கள் உடனடி பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைகளிலிருந்து விலகி ஒரு தலைமைத்துவ பிரச்சனைக்கு செல்வீர்கள். அப்படியான டொராப் இது ஒரு கடுமையான போட்டியா? இது நாம் எப்பொழுதும் போன்ற கடுமையான போட்டி என்று சொல்கிறோம். இறுதியில் அது ஒரு பெரும் வெற்றியில் வந்து முடிகிறது. எனவே நாம் இதிலிருந்து தொடங்கலாம். இறுதியில் என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம். காலம்தான் பதில் சொல்லும். காலம்தான் பதில் சொல்லும் என்றால் இறுதியில் இது ஒரு 3, 4, 5% வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருக்கும் மக்கள் அது எல்லாத்தையும் பொறுத்தது. ஆம், என்ன நடக்கிறது என்பதை இது மிகவும் சார்ந்துள்ளது. இப்போது மதம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை தவிர கேரளாவில் வாக்காளர்களின் மற்ற குணாதிசயங்கள் என்ன? முதலில் கிராமப்புற நகர்ப்புற பிளவு வெளிப்படையாக சொன்னால் வாக்களிக்கும் நடத்தையில் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்துவதில்லை. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகள் இரண்டிலும் எல்டிஎஃப் சுமார் 70% இடங்களையும் யூடிஎஃப் சுமார் 30% இடங்களையும் வென்றது. இப்போது பெண் வாக்காளர்களை பற்றி என்ன? பல பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல ஆண்களிடமிருந்து வித்தியாசமாக அவர்கள் ஓட் செய்கிறார்களா? மீண்டும் ஒரு முறை கேரளாவில் ஆண் மற்றும் பெண் வாக்காளர்கள் மிகவும் ஒரே மாதிரியான விதத்தில் ஓட் பண்ணுறாங்க. 45% ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் யூடிஎஃப்க்காக ஓட் செய்துள்ளனர். எல்டிஎஃப்க்கான ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆதரவும் சுமார் 33% என ஒரே மாதிரியாக உள்ளது. ஆகவே கேரளாவில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களில் ஒன்று, கிராமப்புறம் நகர்ப்புறம் ஒரு பொருட்டல்ல, ஒரே சதவிகித வாக்குகள். ஆண்கள் பெண்கள் ஒரே மாதிரி ஓட் செய்கிறாங்க. ஆனால் இப்போ மக்கள் உண்மையில் பெண்களை கவர முயற்சிக்கிறாங்க. கட்சிகள் பெண்களை கவர முயற்சிக்கின்றன. ஆனால் வரலாற்று ரீதியான போக்கு காட்டுவது என்னன்னா, வேறுபாடுகள் உள்ள பல பிற மாநிலங்களைப் போலல்லாமல் அவர்கள் ஆண்களைப் போலவே ஓட்டு செய்கிறார்கள். அது ஏன்? ஒரு விஷயம் என்னவென்றால், டிஜிட்டல் ஊடுருவல் மிக அதிகமாக உள்ளது மற்றும் மொழி
மக்கள் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளூர் ஊடகங்கள், உள்ளூர் சமூக ஊடக சேனல்கள் கூட மிக அதிகமாக உள்ளன. மற்றும் கிராமப்புறம் நகர்ப்புறம் என்று நீங்கள் அந்த வகையான வித்தியாசத்தை காணாததற்கு அது ஒரு காரணம். கூடுதலாக பாலினமும் கூட இந்த ஸ்டேஜ், இங்கே பெண்களும் சமமாக படித்தவர்கள், மேலும் அவர்கள் ஊடக சேனல்களை பார்க்கிறார்கள், அவர்கள் அந்த வெளிகளை பார்க்கிறார்கள். ஆகையால் அவர்கள் சேகரிக்கும் கருத்துக்கள் அல்லது இறுதியில் அவர்கள் பெறும் அபிப்பிராயங்கள் ஆண்கள் வித்தியாசமாக இருப்பார்கள், பெண்கள் இன்னும் அதிகமாக என்று வாக்களிக்கும் முறைகளில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காணாததற்கு அதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இடதுசாரிகள் ஒரு தொண்டர் அடிப்படையிலான பார்ட்டி என்பதால நீங்கள் பாலினம் ஒரு பொருட்டல்ல என்பது உண்மையில் முக்கியமில்லை என்றும் நான் நினைக்கிறேன். சித்தாந்தம் தான் முக்கியம், உங்களோட ஒழுக்கம் தான் முக்கியம், கேடர் தான் முக்கியம். ஆண் பெண் மன்றன பிறரை அடிப்படையாக கொள்ளாமல் அப்படித்தான் அவர்கள் ஓட். சுவாரஸ்யமாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதிக கல்வி அறிவு பெற்ற, அதில் சில பகுதிகள் தாய்வழி சமூக அமைப்பை கொண்ட ஒரு மாநிலத்தில் மிக குறைவான பெண் வேட்பாளர்களே உள்ளனர். அதாவது யாரும் நினைப்பதாக தெரியலை. சரி சரி, பெண் வேட்பாளர்கள் இருப்பது முக்கியம் என்று. சரி, அப்போ இல்லை, அது மட்டும் இல்லாமல் அங்கு இல்லை. மன்னிக்கவும், கேரளாவில் உண்மையில் கிராமம் நகரம் என்றெல்லாம் இல்லை, அது ஒரு நீண்ட பட்டை. ஆம், கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் வரை செல்கிறது. சரி, மேலும் கல்வியறிவு மிகவும் அதிகமாக இருப்பதால், அதாவது இன்று பெண்கள் மற்ற எல்லா விதங்களிலும் சமமாக இருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு தெரியும், பெண்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. அவர்கள் வேலை செய்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், இது எல்லா வகையிலும் மிகவும் சமத்துவமான சமூகம் என்று நான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு தெரியும், மனித உடலில் உள்ள மனித குறியீடு, வளர்ச்சி குறியீடு கேரளாவில் அது ஐரோப்பிய தரத்தில் இருப்பதாக காட்டுகிறது. ஆமாம், மிக அதிகம், மிகவும் நல்லது. ஆம், ஆகவே டோராப், நீங்கள் எப்போதும் செய்வது போல மிகவும் சுவாரஸ்யமான போட்டிகள், பெரிய ஆளுமைகள், நீங்கள் கால் எனப்படும் ஜாம்பவான்கள் ஆகியவற்றை எங்களுக்கு சுட்டி காட்டுங்கள். ஆம், இந்த எலெக்ஷனில் இப்போது நான் என்ன செய்ய முயற்சிப்பேன் என்றால், அவற்றை ஒரு வகையில் பார்ட்டி வாரியாக செய்வேன். இது பிஜேபி ஆகிய இளைய பார்ட்டியிலிருந்து தொடங்குகிறேன். தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் மத்தியில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், ராஜ்யசபா MP, திருவனந்தபுரம் எலெக்ஷனில் சசி தரூரிடம் தோற்றார். ஸோ அவர் இப்போது நேமத்திலிருந்து போட்டியிடுகிறார். இப்பொழுது நேமம் என்பது அவர்களுக்கு மிகவும் உணர்வு பூர்வமான கான்ஸ்டிச்சுவன்சி ஆகும். அதுதான் பிஜேபி வென்ற முதல் கான்ஸ்டிச்சுவன்சி. அதை வென்றார். 2016 ராஜகோபால் தெரியுமா? ராஜகோபால் 1970 தேர்தல்களில் நின்றார். அது அவர் உள்ளே வந்த முதல் முறை மற்றும் அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். திரு வாஜ்பாய் அவரை ராஜ்யசபாவிற்குள் கொண்டு வந்தார். இப்போது திரு என்று ஒருவன் இருக்கிறார், சிவன்குட்டி. திரு ராஜகோபால் திரு வை தோற்கடித்தார். சிவன்குட்டியை அடுத்த முறை சிவன்குட்டி திரு வை தோற்கடித்தார் ராஜகோபாலை. திரு சிவன்குட்டி மீண்டும் திரு வை தோற்கடித்தார் ராஜகோபால். எனவே இப்போது உள்ளூர் பாஜகவின் தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் திரு அவர்களை எதிர்கொள்கிறார் சிவன்குட்டி. வாக்குகளில் உள்ள வித்தியாசம் மிகவும் சிறியது, 2, 3, 4%. இப்போது பத்மஜா வேணுகோபாலுக்கு வருவோம். இப்போது இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவர் திருச்சூரிலிருந்து போட்டியிடுகிறார். அவருடைய தந்தை பாஜகவால். அவரது தந்தை கேரள காங்கிரசின் முதலமைச்சராக இருந்தார். கடந்த முறை அவர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு சுமார் 700 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். ஆகவே அவர் காங்கிரசுக்கு எதிராக போட்டியிட விரும்புவார் என்று ஒருவர் நினைப்பார், ஆனால் இல்லை. 3ஆம் இடத்தில் இருந்த நபர் திரு எனப்படுபவர் கோபி. அவர் இப்போது நாடாளுமன்றத்தில் ஒரு கேபினட் அமைச்சராகிவிட்டார். எனவே அவர் பாஜகவுக்கு சென்றால் அவருக்கு காங்கிரஸ் ஓட்டு கிடைக்கும் என்று நினைக்கிறார். திரு கோபி ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர். ஆகவே அவர் பார்ட்டியை கைவிட்டார். சொல்லப்போனால் ஒருவேளை அவர்களில் ஒருவர் வென்று மற்றவர் தோற்கும் பட்சத்தில் தன் சகோதரரை காங்கிரஸிலேயே விட்டுவிட்டார். ஏன் நான் சொல்கிறது என்னன்னா, இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, முழு குடும்பத்தையும் இதில் ஈடுபடுத்தக்கூடாது. இப்போது சர் ஜார்ஜ் குரியன் என்றொருவர் இருக்கிறார். அவர் உண்மையில் பாஜகவிற்கு மிகவும் அன்யூஷுவல். அவர் ஒருபோதும் ஒரு எலெக்ஷனில் போட்டியிட்டதில்லை. அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராஜ்யசபா MP. அவருக்கு மாதவராவ் சிந்தியாவின் இடம் கிடைத்தது. ஒரு நல்ல கிறிஸ்தவ கேண்டிடேட்டை பெறும் நம்பிக்கையில் அவர்கள் அவரை விமானம் மூலம் இங்கு கொண்டு வந்துள்ளனர். அவர் தோற்றால்
அவர் ராஜ்யசபாவிற்கு திருப்பி அனுப்புவார்கள் என்றால் அந்த இடம் இன்னும் காலியாக இருக்கிறது. மேலும் இறுதியாக சுரேந்திரன் அவர் மஞ்சேஸ்வரத்தில் இருந்து போட்டியிடுகிறார். அவர் பாஜகவின் ராஜீவ் சந்திரசேகருக்கு முந்தைய தலைவராக இருந்தார். அவர் கடந்த முறை ஐயுஎம்எல்லிடம் வெறும் 750 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். ஆக இவர்கள்தான் முக்கியமான 3 அல்லது 4 பேர். இப்போது காங்கிரஸிடம் செல்வோம். திரு சதீசன், நீங்கள் பேட்டி கண்டவர், அவர் பரவூரிலிருந்து போட்டியிடுகிறார். அவுட்ஸ்பமரன் வென்றிருக்கிறார். அதாவது அவர் 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். UTF வென்றால் அவர்தான் முதல்வர் கேண்டிடேட். ஆனால் அவர் ஒருபோதும் அமைச்சர் பதவியை வகித்ததில்லை. இது அசாதாரணமானது அல்ல, ஆனால் இது வழக்கமானதும் அல்ல. ஸோ இப்போது அடுத்து ரமேஷ் சென்னிதலா இருக்கிறார். அவரை நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு பேட்டி எடுத்தீங்க. அவர் ஹரிப்பாடிலிருந்து போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் LOB மற்றும் KPCCயின் தற்போதைய தலைவர். ஹரிப்பாடைச் சேர்ந்த ரமேஷ் சென்னிதலா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஹரிப்பாடில் 5 முறை சிட்டிங் M.P ஆக இருந்துள்ளார். ஆனால் கடந்த 3 முறை மட்டுமே மற்றும் 1980களில் கோட்டயத்திலிருந்து 2 முறை M.P ஆக இருந்துள்ளார். அவர் ராஜீவ் காந்தியின் செல்லப்பிள்ளை. UTF என்றால் அவரும் முதல்வர் கேண்டிடேட் தான். ஆக மேலும் அவர் உள்நாட்டில் 2 அமைச்சர் பொறுப்புகளை வகித்துள்ளார். அவர் MTLKவாக இருந்தபோது அவர் 2 பொறுப்புகளை வகித்துள்ளார். பிறகு நிச்சயமாக புதுப்பள்ளி தொகுதியை 12 முறை வகித்தது உம்மன் சாண்டி காலமானார். ஆகவே அவருடைய இடத்திற்கு அவர்கள் யாரை கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? சாண்டி ஊமன் அவருடைய மகன். ஆகவே அவர் இந்த முறை போட்டியிடுகிறார். அவர் கடந்த முறை போட்டியிட்டார் அவருடைய எலெக்ஷனில். இப்போது அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். மற்றும் இறுதிதான் திரு PK குன்ஹாலிகுட்டி மலப்புரத்திலிருந்து. அவர் IUML கட்சியைச் சேர்ந்தவர் மற்றும் அவர் எதிர்க்கட்சியின் துணைத் தலைவர். அவர் பல காங்கிரஸ் அரசாங்கங்களில் தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் 8 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் மற்றும் 2 மக்களவை பதவிக்காலங்கள் லோக்சபா பதவிக்காலம் இருந்திருக்கிறார். மாநில அரசியலுக்கு திரும்பி வருவதற்காக அவர் லோக்சபாவில் இருந்து ராஜினாமா செய்தார். ஆகம்பு இதுதான் காங்கிரஸை பற்றியது. மற்றும் இறுதியாக இப்போது பெரிய தலைகள், அதாவது இடதுசாரி அணி. திரு பினராயி விஜயன் 6 முறை சட்டமன்ற உறுப்பினர். கடைசி 2 முறை தர்மடத்திலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் மெஜாரிட்டியுடன். சொல்லப்போனால் அவர் ஒரு பகுதியிலிருந்து வருகிறார், கண்ணூர் என்ற பகுதி, அந்த மாவட்டம். கண்ணூர் என்பது CPMஇன் செங்கோட்டை. AK கோபாலன், AK நாயர், திரு P விஜயன், KK சைலஜா அவர்கள் எல்லோரும் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அதுதான் செங்கோட்டை. நம்மிடம் மற்றொரு பெரிய தலைவர், CPM பெரிய தலைவர் KN பாலகோபால் இருக்கிறார். திரு பாலகோபால் தற்போது கேரள அரசாங்கத்தில் நிதி அமைச்சராக உள்ளார். இந்த பதவியை அவர் தாமஸ் ஐசக்கிடமிருந்து பெற்றுக்கொண்டார். திரு பாலகோபால் 2021 கொட்டாரக்கரா தொகுதியை வென்றார். முன்னதாக அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு உண்மையான பெரிய தலைவர், ஏனென்றால் அவர் CPM மத்திய குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்போ நம்ம CPM ஐ சேர்ந்த வீணா ஜார்ஜிடம் வருகிறோம். அவர் ஆரன்முளாவிலிருந்து போட்டியிடுகிறார். இது அவர் 2016 மற்றும் 2021 வென்ற ஒரு கான்ஸ்டிடியூவன்சி. அவர் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ளார். இது முன்னர் திருமதி ஷைலஜா வகித்த ஒரு பதவி. கோவிட் காலத்தில் சுகாதாரத்துறையை நிர்வகித்ததற்காக நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். மேலும் 2021 கேரளாவில் வேறு யாரையும் விட அவர்தான் மிகப்பெரிய மெஜாரிட்டி பெற்றிருந்தார். எனவே அதன் விளைவாக அந்த மருத்துவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய மெஜாரிட்டியை பெற்றிருந்தார். KK சைலஜா பேராவூரிலிருந்து போட்டியிடுகிறார். அவர் தற்போது மட்டனூரின் பதவியில் இருக்கும் உறுப்பினர். அதை அவர் 2021 60,963 என்ற மிகப்பெரிய மெஜாரிட்டியுடன் வென்றார். அவர் 1996 பேராவூரில் வென்றிருந்தார். ஆனால் 2011 அவர் தோற்றார். பிறகு அவர் மட்டனூருக்கு மாறினார். பேராவூரில் தற்போது பதவியில் இருப்பவர் சன்னி ஜோசப் ஆவார். அவர் கேரள காங்கிரஸ் தலைவர் மற்றும் அங்கு 3 முறை வென்றவர். எனவே ஒருவேளை அவர்கள் பழைய தொகுதியான மட்டனூர் ஒரு பாதுகாப்பான தொகுதி, அதை வேறு யாருக்காவது கொடுத்துவிட்டு 3 முறை வென்ற சன்னி ஜோசப்பை எதிர்த்து போட்டியிடலாம் என்று நினைக்கிறார்கள். இதன் மூலம் அவரை அவரது கான்ஸ்டிடியூவன்சியிலேயே கட்டி போட்டு விடலாம். அதனால் அவர் மற்றவர்களுக்காக கேம்பெயின் செய்ய முடியாது. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது கோவிந்தனுக்கு எதிராக கோவிந்தனின் ஒரு கான்ஸ்டிடியூவன்சி. MV கோவிந்தன் என்ற அந்த நபர், அவர் CPMஇன் செயலாளர், மாநில செயலாளர் மற்றும் தலரம்பா தொகுதியின் தற்போதைய MLA.
அவர் அந்த தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் ஒரு முறை தோன்பொந்துகளில் 2 முறை மற்றும் இப்போது வெற்றி பெற்றுள்ளார். அதனால் திரு KT கோவிந்தன் அரே யார், வேறு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றார். அதனால் அவர்கள் இதை தவிர்ப்பதற்காக இந்த முறை ஒரு பெண் கேண்டிடேட்டை நிறுத்தலாம் என்று முடிவு செய்தார்கள். அந்த பெண் கேண்டிடேட் யார் என்று நினைக்கிறீர்கள்? MV கோவிந்தனின் மனைவி. கம்யூனிஸ்டுகள் இப்போது நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல் இந்த நாட்டில் ஒரே ஒரு பார்ட்டி தான் உள்ளது, அது இந்திய தேசிய காங்கிரஸ். மற்றவை முலாயம் காங்கிரஸ். ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் ஒரு விதிவிலக்காக இருந்தார்கள், நாளைய ரஸ்லா இப்பொழுது அவர்களோட கணவர்கள், மனைவிகள், பிள்ளைகள் ஆகியோருக்கு அடிபணிகிறார்கள். எனவே இதன் விளைவாக திரு TK கணேசன் அவர் ஒரு கிளர்ச்சியாளர், மேலும் அவருக்கு UDF ஆதரவளிக்கிறது. ஸோ இறுதியாக சுதாகரன் அம்பலப்பிள்ளா, அவருக்கு திரு விஜயனுடன் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். அதனால் அவருக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. எனவே அவர் ஒரு கிளர்ச்சியாளராக நிற்கிறார். இந்த முறை CPIயிலிருந்து 4 பேர் கிளர்ச்சியாளர்களாக நிற்கிறார்கள். இப்போ கேள்வி என்னென்னா, அவங்க சுயேட்சைகளாக வின்னு பண்ணால் என்ன நடக்கும்? அவர்கள் ஒரு கொறடாவுக்கு கட்டுப்பட்டவர்களா? எண்கள் தேவைப்பட்டால் அவர்களால் CPMக்கு திரும்ப செல்ல முடியுமா? எனவே நமக்கு 3 years. ஆனால் அதுதான் கேரளாவின் ஜாம்பவான்களின் கதை. இப்போது இறுதியாக இந்த முறை கருத்து போல் ஃபோர்காஸ்டுக்கு வருவோம். நம்பகமான அனைத்து கருத்து கணிப்புகளின் போலை நாம் பார்த்தால் அது இப்படி தெரிகிறது. போல் மிக மிக நெருக்கமான ஒரு போட்டியை கணித்துள்ளது. உண்மையில் இதை விட நெருக்கமாக இருக்க முடியாது. UDF 66 இடங்களையும், LDF 65 இடங்களையும், BJP 6 இடங்களையும் மற்றும் சுயேட்சைகள் மற்றும் சிறு கட்சிகள் போன்ற மற்றவர்கள் 3 இடங்களையும் பெறுவார்கள் என ஃபோர்காஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் கருத்து கணிப்புகளின் வரலாறு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக உள்ளது. மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது கேரளாவின் கருத்து மற்றும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்புகளின் துல்லியம் மிக அதிகம். கடந்த 25 ஆண்டுகளில் 58 நம்பகமான கருத்து கணிப்பாளர்களை பார்க்கும்போது 90% அதிகமான முறை சரியான வெற்றியாளர் ஃபோர்காஸ்ட் செய்யப்பட்டுள்ளார். அவங்கள் 90% முறை அதை சரியாக செய்தார்கள். உண்மையில் ஒரு 90% துல்லிய விகிதம் என்பது மிகச் சிறந்தது. சரி, கடைசி கருத்துக்கள். உமா, நீங்கள் ஏன் தொடங்கக்கூடாது? உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு காட்டியவற்றிலிருந்து நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதன் ஒரு சுருக்கம் மட்டும். ஆக 3 முக்கிய போட்டியாளர்களின் முழக்கங்கள், பாஜக ஒரு முக்கிய போட்டியாளர் இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் அவர்களின் நிலைப்பாடுகளை இங்கே பிரதிபலிப்பதாக தெரிகிறது. LDF சொல்கிறது மாற்றுண்டோ LDF அல்லாடே, அதாவது நாங்கள் வெளிப்படையானவர்கள், சவால் விடுகிறவர்கள், இந்த அரசாங்கத்தை தொடருமாறு நாங்கள் இங்கே உங்களிடம் கேட்கிறோம். காங்கிரஸ் சொல்கிறது புது யுக யாத்ரா, அதாவது நாங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறோம், அதுதான் மக்களிடம் இருக்க வேண்டியது. அதனால் VT சதீஷன் கேரளா முழுவதும் நடத்திய யாத்திரை மற்றும் அதற்கு ஒரு அதிர்வலை இருந்தது, அதனுடன் அவர்கள் செல்கிறார்கள். 3வது நிச்சயமாக பாஜக, அவங்க சொல்லுவாங்க அந்த மாற்றம் இப்போது வரணும் என்று. கடந்த காலத்துல என்ன மாற்றம் நடக்கலையோ அது இப்போது வரணும். CPM அல்லது காங்கிரஸால் உங்களுக்கு கொடுக்க முடியாத அந்த மாற்றத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ஆக இது ஒரு எலெக்ஷன். இதுதான் முக்கிய வேறுபாடுகள். முக்கிய வேறுபாடு சீர்குலைவு, தொடர்ச்சி, மாற்றம் மற்றும் சீர்குலைவு தான். அவர்கள் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மிட்சரியாக சொன்னீர்கள். உங்களது சுருக்கம்? இந்த எலெக்ஷனில் முக்கியமானது மக்கள் இறுதியாக முதலமைச்சர் மீது எப்படி திரும்புகிறார்கள் என்பதுதான் என்று நான் நினைக்கிறேன். லால்படியில் அவரை பிடிக்கும் மக்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு வலிமையான மனிதர் என்பதும் மாநிலத்தில் சில வளர்ச்சி பணிகளை செய்துள்ளார் என்பதும் அவர்களுக்கு பிடித்துள்ளது. மேலும் முற்றிலும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அது இடதுசாரி முன்னணிக்கு ஒரு பலவீனம், அது அவர்களின் பலமாகவும் இருக்கிறது. மேலும் இது வாக்காளர்களிடம் எப்படி வெளிப்படுகிறது? ஆகவே அவர்தான் முக்கிய நபர். நீங்கள் கண்டறிந்தபடி உங்களுடைய அப்படிதான் நினைக்கிறேன். நான் சொல்வது என்னவென்றால், அவர்கள் அவரை முன்னிறுத்தியுள்ள விதமும் அவர் இங்கே ஜனாதிபதி கேண்டிடேட் என்பது போல் இருக்கிறது, அங்கே வேறு யாரும் இல்லை. ஆகவே எல்லாம் அவரை பற்றியது தான். அதனால் இந்த முறை எலெக்ஷனை அதுதான் தீர்மானிக்கப் போகிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல எந்த அலையும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆகவே UDF தங்களை நிரூபிக்க வேண்டிய சுமை இன்னும் அதிகமாகிறது. மேலும் பாஜ் சொன்னது போல முதலமைச்சரை எதிர்கொள்ள வேண்டியதும். நாங்கள் அவரிடம் கேட்டபோது, முதலமைச்சராக உங்கள் 2வது பயணத்தில் நீங்கள் புகுத்தியுள்ளீர்களா? அரசியல் நடைமுறைவாதத்தை புகுத்தியுள்ளீர்களா? அது உங்கள் முடிவெடுப்பதில் அது சித்தாந்தத்தை விட முன்னுரிமை பெற்றிருக்கிறதா?
மேலும் அவர் கூறினார், பார்ட்டி கேரளாவின் எந்த வளர்ச்சிக்கு தேவையோ அதனுடன் நிற்கும் அல்லது கேரளாவின் வளர்ச்சியுடன் இணையும். எனவே நீங்கள் அதில் என்ன வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். சித்தாந்தம் எங்கே வருகிறது? மற்ற எல்லாம் எங்கே வருகிறது? சரி, நான் சிலர்கிட்ட பேசிக்கொண்டிருந்தேன், கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா, இது தற்போதைய அரசாங்கம் நாங்கள் செய்துள்ளோம், அதனால் எங்களுக்காக மீண்டும் வோட் என்று சொல்லக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்ன? அவர்கள் தேசிய நெடுஞ்சாலை என்றார்கள். அது கடைசியாக நீண்ட காலமாக காத்திருந்து செய்து முடிக்கப்பட்டது. மின் வழித்தடம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது. அது மற்ற இடங்களிலிருந்து மின்சாரம் வருவதை உறுதி செய்கிறது. மேலும் ஒரு எரிவாயு குழாய் உள்ளது. இவை இந்த அரசாங்கத்தில் செய்யப்பட்ட புதிய விஷயங்கள். ஒரு திட்டமும் உள்ளது. உங்களுக்கு தெரிந்தபடி 2020 முதல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2000 ரூபாய் ஓய்வூதியம். ஆமாம், ஓய்வூதியம். ஒவ்வொரு வயசு வந்தவரும் ஒரு ஓய்வூதியதாரர். இப்போ மறுபக்கம் யூடிஎஃப் பற்றி என்ன? நீங்கள் ஏன் அவர்களுக்காக ஓட்டு பண்ணுறீங்கள்? மாற்றம் என்பது பழைய கதை. உறவினர்களுக்கு சலுகை காட்டுவதாக சில குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவருடைய மருமகன் திரு விஜயனின் மருமகன் இவர்தான் தலைமைச் செயலகத்தை கட்டுப்படுத்துகிறார். நவீன் பட்நாயக்கை வீழ்ச்சியடைய செய்ததும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். மூன்றாவதாக சபரிமலையும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஊழல் பிரச்சனை. ஆமாம், பிரச்சனை. தங்கத்தை பித்தளையாக மாற்றியது. ஆமாம் ஆமாம். அதன் பிறகு அவர்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் கூட 3000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்தால் கேரளாவில் குடியேறுவது புத்திசாலித்தனமானது. ஆக இவையெல்லாம் சாதக பாதகங்கள். சரி. மற்றும் அவங்கள் இவற்றை எடை போட்டு எந்த பக்கம் ஓட்டு அப்படின்னு முடிவு பண்ண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு கடுமையான போட்டியாக இருக்கப் போகிறது. ஆமாம். ஆக ஒத்தே இறுதியாக உங்களுடைய போல் கருத்து கணிப்பு யூடிஎஃப்க்கு 66 இடங்களையும் எல்டிஎஃப்க்கு 65 இடங்களையும் காட்டுகிறது. நீங்கள் கருத்து கணிப்புகளை நம்புகிறீங்களா? நான் கருத்து கணிப்பு நம்புகிறேன். கருத்து கணிப்பின் தாத்தாவாக இருப்பதால் மெண்டலிஸ்டாவே அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. மேலும் இங்குள்ள சாதனை 90% அதிகமான துல்லியம். ஆம், ஆனால் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது மிகவும் கடினம். அது அவர்களுக்கு உண்மையில் தெரியாது என்பதை குறிக்கிறதா? சாத்தியமற்றது அல்லது மாதிரி எடுப்பது சரியில்லை. அல்லது உங்களுக்கு தெரியும், கருத்து கணிப்புகள் மாதங்களுக்கு முன்பு 2-3 வாரங்களுக்கு முன்பு செய்யப்பட்டன. எப்படி வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. எனவே நான் நினைக்கிறேன் பல விஷயங்கள். அப்படியானால் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது சாக்குப்போக்குகளை யோசிக்கிறீர்கள்? ஆம், அவை அனைத்தும் ஒன்றிட்டு நான் இப்போது உங்களுக்கு ஒன்றை மட்டுமே சொல்வேன், மற்றவற்றை உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். ஆகவே கருத்து கணிப்புகள் சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அது ஒரு மிக 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 நல்ல அவதானிப்பு. எதுவும் நடக்கலாம். பார்த்ததற்கு மிக்க நன்றி.